நான் வினை தாண்டி வருவாயால டப்பிங் பண்ண போது கௌதம் சார் வாஸ் வெரி கிளியர் தட் ஹி வாண்டட் அ வாய்ஸ் தட் சவுண்ட்ஸ் நார்மல்-ish. ஸோ ஜெஸ்ஸி that started an entire trend of girls sounding like me. ஸோ அது லிட்ரலி விண்ணாய் தாண்டை வருவாயாக்கு முன்க்கு பின் மாதிரி அந்த டப்பிங் அந்த வாய்ஸஸ் ஆஃப் த ஹீரோயினை வந்து என்னால் வந்து பிரித்து பார்க்க முடியுது when I also look at it as a third person. ஏன்னா அதுக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் முன்னாடி விண்ணை தாண்டி வருவாயா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதே த்ரிஷாக்கு வேற ஒரு படத்துக்கு நான் டப்பிங் டெஸ்ட் பண்ணுறேன், செட் ஆகலன்னு ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இல்லை சின்மையை தவிர எனக்கு வேற இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் until a creator shows you, which is why I think creators, artists, musicians, everybody in the creative field, I think சொசைட்டிக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு 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 பொசிஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே ட்ராக்ல போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு அவுட்லயர் வந்து இல்லை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் எல்லா விதத்துலையும் யோசிக்கிறேன்.